போராட்ட களம்தான் என் வாழ்க்கை. அர்ப்பணிப்போடு எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்வை இழக்கிற போதும் தாயை இழக்கிற போதும் இந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளையெல்லாம் அர்ப்பணித்து அது விமான நிலையத்திலே பெயர் சூட்டுகிற போராட்டம் என்றாலும் காற்றிலே பறந்து வருகிற விமானத்தை தன்னுடைய நெஞ்சுறுதியோடு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்திய நாடே திரும்பி பார்க்கிற அந்த போராட்டத்துடைய கதாநாயகனும் தொடர் போராட்டத்திலே தன் வாழ்நாளையெல்லாம் அர்ப்பணித்து எனக்கு நினைவு தெரிந்த நாளிலே தமுக்க மைதானத்திலே 1.5 லட்சம் பேர்களை திரட்டி அன்றைக்கு RSS தேசியத்தினுடைய தலைவராக இருக்கிற தொக்காடியா போன்றவர்களை எல்லாம் அழைத்து வந்து இந்த மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே போராட்ட களத்தை அமைத்து இன்னும் எஞ்சிருக்கிற தன் வாழ்நாள் முழுவதும் இந்த மண்ணின் மேம்பாட்டிற்காகவும் இந்த பகுதி மக்களுடைய உயர்வுக்காகவும் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களோடு கரம் கோர்த்து முதலாக தெய்வ திருமகனார் அவர்களுடைய பசும்பொன்னுக்கு நம்முடைய எடப்பாடியாரை மஞ்சுரத்தோடு நெஞ்சுரத்தோடு நீங்கள் வாருங்கள், அந்த புனித பூமிக்கு உங்கள் வருகை இந்த தாய் தமிழ்நாட்டுக்கு எழுச்சியை கொடுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் என்று அழைப்பு கொடுத்த அந்த மாவீரன் அருமை அண்ணன் போற்றுதலுக்குரிய பாரதிய ஃபார்வர்ட் பிளாக்கருடைய நிறுவன தலைவர் முருகன்ஜி அவர்கள் இங்கே கண்டன உரை ஆற்றுவார்கள். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பட்டினி போராட்டத்துடைய தலைவர், எங்களுக்கெல்லாம் மூத்தவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு முன்னாள் வனத்துறை அமைச்சர் பாசமிகு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே, நடைபெறுகின்ற கண்டன உண்ணாவிரத போராட்டத்திலே தன்னையும் இணைத்துக் கொண்டு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எங்கள் மரியாதைக்கும் போற்றுவதற்கும் உரிய அண்ணன் நத்த விஸ்வநாதன் அவர்களே, எங்கள் பால் அன்பும் பாசமும் கொண்டிருக்கின்ற மரியாதைக்கும் போற்றுவதற்கும் உரிய முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் எங்கள் நெஞ்ச நிறைந்தருமான பாசமிகு அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்களே, இந்த எழுச்சி மிக கூட்டத்தில் ஏற்பாடு செய்வது மட்டுமல்லாது தான் எடுக்கின்ற காரியங்களை நான் பார்த்த அளவில், நான் கேள்விப்பட்ட அளவில், நான் களத்தில் இருக்கின்ற பொழுதெல்லாம் தனக்கு கொடுக்கின்ற பணியை அது எந்த இலக்காக இருந்தாலும் சரி லட்சிய நோக்கோடு தலைமை இடுகின்ற கட்டளைக்கு எந்த சமாதானமும் ஆகாமல் கலைப்பணியை வெற்றிகரமாக நடத்தி ஒரு சரித்திர சாதனையை படைத்திட்டவர் எங்களது பாசத்துக்குரிய சகோதரரும் நமது தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் முத்தமிழ் துறையுடைய அமைச்சருமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய அன்பு சகோதரர் உதயகுமார் அவர்களே, கழகத்தின் மூத்தவரும் எங்களில் மூத்தவரும் இந்த மக்களோடும் இந்த வாழ்வோடும் இரண்டரை பின்னிருந்திருக்கின்ற திருப்பரங்குன்றத்துடைய சட்டமன்ற உறுப்பினரும் பாசமிகு எங்கள் மூத்த அண்ணனான அன்புக்குரிய ராஜன் செல்லப்பா அவர்களே, தோழமையோடு தலைமையினுடைய கட்டளையை ஏற்று மதுரை தேனி மாவட்டத்துடைய கழக அமைப்பு செயலாளரும்
மாவட்ட செயலாளர் இருக்கின்ற அன்புக்குரிய ஜக்கையன் அவர்களே, தெய்வீக திருமகன் தேவருடைய திரு வரலாறு தமிழக அரசு பாடத்திட்டத்தில் சேர்க்கப்படாமல் கவனக்குறைவால் நீக்கப்பட்ட போது நாங்கள் எல்லாம் சென்று அமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து இந்த குறையை சுட்டிக்காட்டுகின்ற பொழுது மேலூருடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தெய்வீக திருமகன் தேவருடைய வரலாறு தமிழக பாடல்களில் விடுபட்டிருக்கிறது என்பதை சட்டமன்றத்தில் எடுத்துச் சொல்லி அதை மீண்டும் இணைப்பதற்கு காரணமாக இருந்த மேலூருடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய பெரிய புலால் என்ற செல்வம் அவர்களே, அதற்கெல்லாம் மேலாக இன்று எந்த உண்ணாவிரதத்திற்காக எந்த போராட்டத்திற்காக களத்தில் இருக்கின்றோமோ அதே நிலை எங்களுக்கு 1992 மிகப்பெரிய ஏற்பட்டது. ஒரு தவறான வழிகாட்டின் காரணமாக கள்ளர் சீரமைப்பு துறையை அகற்றுவதற்கு திட்டமிடுகின்ற பொழுது 2-3 மாநிலங்களில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த போது மாவட்டங்களில் தேனியில் வருசநாட்டு பகுதியில் எங்களோடு தோளோடு தோள் நின்று எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து எங்களோடு பயணம் செய்து இந்த தேனி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கின்ற அன்புக்குரிய முருக்கோடை ராமர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியிலும் சொல்லி அவர்களையும் வரவேற்று எனக்கு முன்னாலே பேசி சென்றிருக்கின்ற பல்வேறு தலைவர்கள் எல்லாம் கள்ளர் சீரமைப்பு துறையினுடைய உருவாக்கத்தையும் பெருங்காநல்லூர் தியாகத்தையும் வீரர்கள் சிந்திய ரத்தத்தையும் அதனால் பெருமலைக்கலருடைய சமூக பொருளாதார வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னார்கள். அந்த வரலாறு எல்லாம் இங்கே சொல்லியிருந்தாலும் கூட இன்று கள்ளர் சீரமைப்பு துறையை அகற்றிடவும் எஞ்சி நிற்கின்ற கள்ளர் பள்ளிகளையும் விடுதிகளையும் அகற்ற திட்டமிட்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் ஒரு அனாதை சமுதாயமாக கேட்பாரற்ற நிலைமையில் வலை இழந்து இருக்கின்ற எங்களை போன்றவர்கள், அருமைக்குரிய அண்ணன் கதிரவன் போன்றவர்கள், அன்புக்குரிய சங்கிலி போன்றவர்கள், திருமாறன் போன்றவர்கள் எல்லாம் களத்தில் இறங்கி போராடினோம். ஒரு மூளை கெட்ட அறிவு கெட்ட ஒரு நீதியரசர் சந்திர உடுத்த அறிக்கையை முன்வைத்து இந்த அறிக்கையின் வாயிலாக கள்ளர் பள்ளியை அகற்ற வேண்டும் என்று சொல்லி சொன்னவுடன் கொதித்து வந்தோம் நாங்கள் எல்லாம். ஆனால் அரசு இதை கேட்கவில்லை, கவனம் காண்பது. ஆனால் இன்று அடித்தட்டு மக்களுக்கும் அன்றாட காட்சிகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் இயக்கமாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் இதற்கு கண்டனம் தெரிவித்தவுடன், இதற்கு போராட்டம் தெரிவித்தவுடன், அவர்கள் களத்தில் இறங்குவவுடன் இன்று தமிழகம் முழுவதும் ஆட்சியாளர்களும் அதிகார வர்க்கங்களும் இன்று கதறிக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே ஒரு ஜாதி இல்லாத மதம் இல்லாத ஒரு இயக்கமாம் அதிமுக ஒரு சமூகத்தில் இருக்கின்ற நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து களத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் வாழ்நாள் பூராம் எங்கள் நன்றியினை கூறியவர்களே பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். அன்புக்குரியவர்களே, ஒரு 5 நிமிடம் நான் இதை விரிவாக பேச வேண்டும். அருமைக்குரிய அண்ணன் செல்வ ராஜ் அவர்களுக்கு தெரியும், அருமைக்குரிய மாமா சீனிவாசன் அவர்களுக்கு தெரியும், அருமைக்குரிய சகோதரர் உதயகுமார் அவர்களுக்கு தெரியும், அன்புக்குரிய அண்ணன் செல்லப்பா அவர்களுக்கு தெரியும். நான் இந்த கடிதத்தை 13/6/2013 மாண்புமிகு அம்மாவிடம் கொடுத்த இந்த கடிதத்தை அதற்கு பின்னால் பலமுறை நினைவூட்டியும் கூட அது ஒரு தீர்க்கமாக சொல்லவில்லை. புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஏதோ கள்ளர் பள்ளி, ஏதோ பெருமலை கள்ளர்கள், ஏதோ தேவமார்கள் அல்ல நண்பர்களே. ஒரு இனம் கருத்தரிப்பது என்பது இரவில் தான் நடக்கும். ஆணும் பெண்ணும் கூடி அறையிலே ஊட்டி காமமும் காதலும் கூடி
களிப்புற்று உருவாகின்ற கருதான் ஆரோக்கியமான கருவாக இருக்கும். ஆனால் இந்த பிரமலைக்கல்லர்கள் ஒரு தலைமுறை தன் கட்டிய மனைவியோடு 30 ஆண்டு காலம் இரவிலே தங்கவில்லை. கருவு பகலிலே கருத்தார்கள். கொடுமை உலகத்தில் யாரும் செய்யாத தியாகம், எந்த போராட்டமும் செய்யாத தியாகம், எந்த வரலாற்றும் இல்லாத தியாகம். தன் கட்டிய மனைவியோடு இரவிலே தங்காமல் பகலிலே கருத்தவர்கள் இந்த பிரமலைக்கல்லர்கள். அந்த தியாகத்துக்காகத்தான் வெள்ளையன் கொடுத்தான் கொஞ்சம் சலுகை அல்ல. அன்புக்குரிய கூட்டுத்துறை அமைச்சருக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், நீங்களும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இந்த மக்கள் வளர்ச்சிக்காக பிரமலைக்கல்லருக்கு மட்டும் மதுரை ஜில்லா கல்லர் சேல்ஸ் சொசைட்டி 1, லேபர் சொசைட்டி 1, இண்டஸ்ட்ரி சொசைட்டி 1, முட்டை உற்பத்தி சொசைட்டி 1, கூட்டுறவு பால் சொசைட்டி 5, எம்ப்ளாய் சொசைட்டி 2, மேற்பார்வை கழகங்கள் 2, கிராம கடன் சொசைட்டிகள் 334 சங்கங்கள் உருவாக்கப்பட்டு நீங்கள் அமைச்சராக இருந்தீர்களே, அதிலே தேனி, திண்டுக்கல், மதுரை இருக்கின்ற அத்தனை சொசைட்டிகளும் பிரமலைக்கல்லருக்காக உருவாக்கப்பட்டது. உங்கள் கவனத்துக்கு பல தடவை கொண்டு வந்திருக்கின்றோம் நாங்கள். ஆனால் அந்த சொசைட்டி என்னவென்று சொன்னால் கொடுமையிலும் கொடுமையை தெரிந்து கொள்ளுங்கள். 344 கல்லூர் சங்கங்கள் செயல்பட்டு வந்தன. அவை ஒட்டுமொத்தமாக பிரமலைக்கல்லருக்கு செயல்பட்டு வந்தன. ஆனால் 57 ஏற்பட்ட முதுகுளத்தூர் கலவரம், முதுகுளத்தூர் கலவரத்துடைய விதி, இருபெரும் சமுதாயத்தை மோதவிட்டு ரத்தம் குடித்த காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக யார் வருத்தப்பட கொள்ள வேண்டாம், காமராஜர் அவர்கள் திட்டமிட்டு இந்த சமுதாயத்தை கருவழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஜீவோடு 1960 285 கல்ல கூட்டுறவு சங்கங்களை மதுரை ஜில்லா மத்திய கூட்டுறவு வங்கியில் பாண்டியன் இருக்கீங்களே, மத்திய கூட்டுறவு வங்கியில் இணைத்துவிட முயற்சி செய்து அதன் பேரில் அரசு MS நம்பர் 1346 HW 12 CAT நாள் 14/5/1960 அனைத்து சங்கங்களையும் கலைத்து மத்திய கூட்டுறவுகள் இணைத்தார்கள். ஒரே நாள் ஒரே ஜியோல பெருந்தலைவர் என்று போட்டக்கூடிய காமராஜர் அவர்கள் 345 சொசைட்டிகளை இந்த சமூகத்துக்காக வாழ்ந்ததை, கல்வி பொருளாதாரத்துக்காக வாழ்ந்ததை ஒரே ஜியோவில் இணைத்தார்கள். நாங்கள் மாண்புமிகு அம்மாவோட வைத்த கோரிக்கை கல்லர் பள்ளிகளுக்காக அல்ல, இங்க இருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன், கல்லர் விடுதலுக்காக அல்ல, இந்த சமுதாயத்திற்காக வெள்ளையன் போட்டான் பல்வேறு சலுகைகள் சொன்னால், உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் 1953 756,000 பட்ஜெட், 54 8 லட்சம் ரூபாய் பட்ஜெட், 59 7 லட்சம் ரூபாய் பட்ஜெட், இறுதியாக 64 30 லட்சம் தனி பட்ஜெட் போட்டான். தனி நிறுவனத்தை கொடுத்தான். நாங்கள் மாண்புமிகு அம்மாவிடம் கெஞ்சினோம், கதறினோம், உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தோம். இதை வக்போர்டு போல நல வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொன்னோம். நாங்கள் எப்படி வன்னிய நல வாரியம் ஆரம்பிக்கப்பட்டதோ, எப்படி வன்னிய நல வாரியத்தில் அறக்கட்டளை ஒருங்கிணைக்கப்பட்டதோ, அதே போல 1900 கல்லர் காமன் போட்ட பத்தி சொன்னாங்க. 1924-22 பொது நிதி திரட்டப்பட்டு தலைக்கட்டு வரியாக வீட்டுக்கு ரூபாய் வசூலிக்கப்பட்டு முதலாக 13,786 ரூபாயும் 12 காசுகள் வசூலிக்கப்பட்டு 15 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அதுதான் விலகினது. அந்த சொசைட்டியில் கலைக்கப்பட்ட அதிலிருந்து பங்கு தொகை தான் கல்லூரிக்கு போடுறோம். நம்ம இப்படி பல்வேறு திட்டங்கள், பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதால் பள்ளியும் விடுதியும் பெயரை நீக்கியதால், கல்லர் பள்ளியில் பெயரை நீக்கியதால் விரோதம் இல்லை. இந்த கல்லர் நல வாரியம் சீர்மரபிலிருந்து எடுக்கப்பட்டு அது முறையாக பிரமலைக்கல்லர் நல வாரியம் என்று அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம். வக்போர்டு போல நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். கடந்த காலத்தில் பல கவனக்குறைவுகள்
உங்களை யாரும் பணியாற்றப்பட விடவில்லை. காலையில் எதிர்த்து அவங்க வீட்டு வாசல் உட்கார்ந்து எதுக்கு வர்றான்னு தெரியாத குழப்பம், எப்படி வர்றான்னு தெரியாத குழப்பங்கள் உங்களை குழப்பினார்கள். முறையாக நீங்களும் யாரும் ஆலோசனை செய்யவில்லை. கண்டிப்பாக ஆகவே நீங்கள் வருகின்ற 26 மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமைகின்ற போது இந்த கள்ளர் பள்ளி என்பதை பெயர் மாற்றம் என்பதை அருமைக்குரிய மகேந்திரன் சொல்லியது போல கருணாநிதி முத்துவேலுடைய சொத்தல்ல, ரத்தத்தாலும் தியாகத்தாலும் என் முன்னோர் உருவாக்க சொத்து. அதுக்கு மேல் அமல்படுத்துகையானால் எங்களே பாணியில் வெட்டருவாலும் வேல்கமும் தாங்கி தோட்டாவுக்கும் துப்பாக்கி மார்க்காவர்கள் கோபாலபுரம் வீட்டை முற்றுகையிடுவதற்கு எங்களுக்கு அதிக நேரமாகாது. ஆகவே இந்த போராட்டம் கள்ள சீரமைப்பு துறை பள்ளிகள் மட்டுமல்ல, வீட்டுகள் மட்டுமல்ல, ஆண்டாண்டு காலமாக இருக்கப்பட்ட சலுகைகள் கருவிலிருந்து கல்லறை வரை உண்டு. ஆனால் யாருக்கும் பயனில்லை. ஆகவே முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, எதிர்காலத்தில் இந்த மக்கள் நல்ல ஒரு முடிவு எடுப்பார்கள். அப்போது ஒரு தீர்வு என்று சொன்னால் இது பள்ளி மட்டுமல்லாது ஒரு மிகப்பெரிய வாரியமாக மட்டுமல்லாது வக்போர்டு போல தலை வாரியம் அமைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இறுதியாக இந்த கூட்டத்தின் வாயிலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சமூகத்திற்கு ஒரு நன்றியை தெரிவித்திருக்கிறது. இந்த சமூகத்திற்கு குறிப்பாக பிரமலைக்கிறதுக்கு இந்த அண்ணா திமுக 51 ஆண்டுகளுக்கு பின்னால் நன்றியை தெரிவித்திருக்கிறது என்று கருதுகிறேன். காரணம், திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் சொல்கிறார், புரட்சி தலைவர் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் சொல்லுகிறார், திண்டுக்கல்லிலே என்னை மலையாளி என்றும் தமிழ் என்ற பிரச்சனையை கருணாநிதி கிளப்பியிருக்கிறார். அதை முறியடித்து தமிழ் மக்கள் என்னை வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள் என்று விசுவாசத்தோடு இருப்போம் என்று எம்ஜிஆர் அவர்கள் அறிக்கை கொடுத்தார்கள். அதற்கு பதிலாக கருணாநிதி கொடுத்த அறிக்கை என்னவென்றால், கழகத் தோழர்களே, தோல்வி கண்டு தோண்டி விடாதீர்கள். நமது அண்ணனுக்கு 62 காஞ்சியில் ஏற்பட்ட சோதனையை போல நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டிருப்பது போல தமிழ்நாடு முழுவதும் திண்டுக்கல் முடிவு உதாரணமாகாது. ஒரு தொகுதி தோல்வியை தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியலை நிர்ணயிப்பதல்ல. திண்டுக்கல் தொகுதியில் 65% முக்குளத்தோர் என்றும் அதில் 50% பெருமலைக்கலர் என்றும் மாயத்தவர் அந்த வகுச்சி செய்தவரால் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இதை எம்ஜிஆர் வெற்றி அல்ல, அந்த சமுதாயத்தின் வெற்றியாக கருதப்படுகிறது சொல்லி கருணாநிதி அறிக்கை அவரது சந்திப்பில் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வெற்றியை இந்த மக்கள் சாதாரணமாக தந்துவிடவில்லை. இந்த மண்ணிலே பிறந்த கூடலூர் ராஜாங்கம் இறக்கிறார். கூடலூர் ராஜாங்கம் இந்த மண்ணை சேர்ந்தவர் இறக்கிறார். ஒரு பிரமலைக்கலர் இருந்தவுடன் எம்ஜிஆர் இடைத்தேர்தலை சந்திக்கிறார். ஒரு மாயத்தேவன் என்ற ஒரு பிரமலைக்கலர் வருகிறார். இரட்டையை பெறுகிறார்கள். மகத்தான சாதனையாக 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத சக்தியாக அதிமுக இருக்கிறது என்று சொன்னால் இங்கே போகப்பட்ட விதை. அருமைக்குரிய தவசி சொல்லியது போல மூக்கையாத்திரர் சொல்லுவார், இந்த மண் அரசியல் நாட்டுறாங்க என்று சொல்லி அது வெளிப்பட்டிருக்கிறது. இங்கே பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு பொறுப்பை சார்ந்தவர்கள் வந்திருப்பீர்கள். ஏற்கனவே அதிமுக ஒரு ஜாதி கட்சி என்ற நிலையை சொல்லியிருக்கிறீர்கள். இல்லை, இதை நன்றி கடனுக்காக செய்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் எதிர்காலத்தில் எங்களுக்கு வலு கொடுக்கத்தக்க வகையில், எங்கள் போராட்டத்துக்கு உரம் கொடுக்கத்தக்க வகையில் நீங்கள் இருக்க வேண்டும். நாங்களும் உங்கள் பின்னால் எப்போதும் அந்தேவும் என்று சொல்லி எங்கள் பாரதிய பாரதிய கட்சி சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு எடப்பாடி அவர்களுக்கும் உங்கள் சார்பாகவும் இங்கே வந்திருக்கிற அத்தனை சார்பாகவும் மனமான நன்றியை கூட விட வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க தேவநமம், ஜெயஹிந்த். ஒன்று கொடுத்தா